அன்பே சிவம். இந்த மூன்று சொல்லுக்கு பின்னால் இருக்கும் ஆழமான அர்த்தத்தை உலகிற்கு உணர்த்திய ஒரு மாபெரும் பக்தனின் கதை இது. மந்திரம் தெரியாது, தந்திரம் தெரியாது, ஏன் இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்ற சடங்குகள் கூட தெரியாது. ஆனால் தன் அப்பன் மீது காட்டிய அந்த பித்து பிடித்த அன்பால் இறைவனையே தன் கையை பிடித்து தடுக்க வைத்த ஒரு வேடவனின் வீர வரலாறு தான் இந்த கண்ணப்ப நாயனார் கதை. வாருங்கள், அந்த பேரன்பின் சிகரத்தை பார்ப்போம். வேடர் குலத் தலைவனான நாகனுக்கும் தத்தைக்கும் மகனாக பிறந்தவர் தின்னன். காளஹஸ்தி மலைப்பகுதியில் வேட்டை தொழிலில் சிறந்து விளங்கிய இவர் ஒருமுறை காட்டில் வேட்டையாடச் சென்றபோது மலையின் உச்சியிலிருந்த காளஹஸ்தீஸ்வரரை கண்டார். அந்த லிங்கத்தை பார்த்த மாத்திரத்திலேயே தின்னனுக்குள் ஒரு சொல்லொணா அன்பு பிறந்தது. அதுவரை இறைவனை பற்றி ஏதும் அறியாத அவருக்கு அந்த சிலையே தனது தந்தை என்ற உணர்வு மேலோங்கியது. காட்டில் தனியாக இருக்கும் ஈசனுக்கு பசிக்கும் என்று நினைத்த தின்னன் தான் வேட்டையாடிய பன்றி இறைச்சியில் எது சுவையாக இருக்கிறது என்று தானே கடித்து பார்த்து அந்த சுவையான பாகங்களை மட்டும் ஈசனுக்கு கொண்டு வந்தார். வாயில் தண்ணீர் சுமந்து வந்து லிங்கத்தின் மீது உமிழ்ந்து சுத்தம் செய்வார். காட்டில் கிடைத்த மலர்களை தலையில் சூடி வந்து அவற்றை லிங்கத்தின் மீது தூவி அழகு பார்ப்பார். ஆகம விதிகளோ சடங்குகளோ தெரியாத அந்த வேடவனின் அன்பு கள்ளம் கபடமற்றதாக இருந்தது. இதே லிங்கத்திற்கு முறைப்படி பூஜை செய்து வந்த சிவகோசரியார் என்ற முனிவர் லிங்கத்தின் மீது இறைச்சி துண்டுகள் கிடப்பதைக் கண்டு வேதனைப்பட்டார். தினமும் சுத்தம் செய்தும் மீண்டும் இது தொடர்வதைக் கண்டு இறைவனிடம் முறையிட்டார். அந்த வேடவனின் அன்பை உலகிற்கு உணர்த்த விரும்பிய சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார். சிவகோசரியாரை ஓரிடத்தில் மறைந்திருந்து பார்க்கச் சொன்னார். தின்னன் வழக்கம் போல உணவுடன் வந்தபோது லிங்கத்தின் ஒரு கண்ணிலிருந்து இரத்தம் வடிவதைக் கண்டார். பதறிப்போன அவர் பல மூலிகைகளை போட்டு பார்த்தார். ஆனால் இரத்தம் நிற்கவில்லை. உடனே அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. கண்ணுக்கு கண்ணே மருந்து என்று முடிவு செய்த தின்னன் தனது ஒரு கண்ணை அம்பால் தோண்டி எடுத்து லிங்கத்தின் கண்ணில் வைத்தார். இரத்தம் நின்றது. ஆனால் அடுத்த கணமே லிங்கத்தின் மறு கண்ணிலிருந்தும் இரத்தம் வடியத் தொடங்கியது. தின்னனிடம் இப்போது ஒரு கண்ணே இருந்தது. அதையும் எடுத்துவிட்டால் லிங்கத்தின் எந்த இடத்தில் கண் இருக்கிறது என்று தெரியாது என்பதால் அடையாளத்திற்காக தனது இடது காலின் கட்டை விரலை லிங்கத்தின் கண் இருக்கும் இடத்தில் வைத்துக் கொண்டார். பின்னர் தனது இரண்டாவது கண்ணையும் தோண்ட முற்பட்டார். அவர் கத்தி தனது கண்ணை தீண்டும் அந்த வினாடி சிவபெருமான் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு தின்னனின் கையை பிடித்து தடுத்தார். நில்லு கண்ணப்பா என்று 3 முறை அழைத்து அவரை தடுத்த ஈசன் அவருக்கு பார்வை அளித்து தன்னுடன் சேர்த்துக் கொண்டார். தனது கண்ணையே ஈசனுக்காக தர துணிந்ததால் தின்னன் கண்ணப்பர் என்று அழைக்கப்பட்டார். பக்திக்கு தேவை சடங்குகள் அல்ல, உண்மையான அன்பு மட்டுமே என்பதை இந்த திருவிளையாடல் உணர்த்துகிறது.